13ஆம் அதிகாரம் 1 to 16 வரைக்கும் வாசிக்குது. ஆமென். நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை பாருங்கள், கண்களில காதுல கேளுங்கள். அம்மா அந்த வசனங்களை பார்த்து அதை கேட்டு அதை நம்ம கண்களில் பார்த்து ஸ்தோத்திரம் காதுல கேட்டு உள்வாங்கி கொள்வோம். அவங்க வாசிப்பாங்க, நம்ம எல்லாரும் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதனை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களை பாரான் வனாந்திரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவருடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரின் குமாரன் சாபாத், யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப், சர்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால், எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா, பென்னியமின் கோத்திரத்தில் ரப்பூவின் குமாரன் பல்தி, செபலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல், யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி, தான் கோத்திரத்தில் கெமல்லியின் குமாரன் அம்மியேல், ஆசேர் கோத்திரத்தில் மிகாயேலின் குமாரன் சேத்தூர், நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபீம், காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டு இருந்தான். ஆமென். எல்லாரும் இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? அதுல இருந்து நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேட, ஆமென். உண்மையாய் தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, இன்று கூட கர்த்தரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆவியானவரே உமக்கு மகிமை, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு மகிமையும் கனமும் இல்லாததாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவ வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நிரப்பட்டும். தேவ வசனங்கள் ஆமென் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசணும்னு சொல்லுங்க. ஆமென். கடமைக்காக இல்லப்பா, இன்றைக்கு நான் சில காரியங்களை இடத்துல கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு வந்திருக்கிறேன், தாகத்தோடு வந்திருக்கிறேன். இந்த நாள் பிரசனம் எனக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த நாள் பேசுகிற வார்த்தைகளை என்னை கர்த்தாவே பலப்படுத்தட்டும், எனக்கு ஆலோசனை கொடுக்கட்டும். ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். இம்மாவே ரகதல பர கதினியாம் தரபாஷனானியா தரபல கதினியாம் தரபல. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே. சோத்ராம் 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 சோத்ராம். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகில் தயங்கி பயந்தேன், என்னை வாயெனவும் சென்றார். அருகில் இன்னைக்கு உடைய சத்தம் கேட்டு பின் நடக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பேசும். இந்த வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு பிறந்த மனதோடு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டுடைய பிரசனங்களை நிரப்பட்டும், நல் வார்த்தைகளை எங்களை நிரப்பட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென், அல்லேலூயா. இந்த நல்ல பகல் வேளையில இந்த வசனங்களை தியானிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த ஆராதனை நாள்ல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, என்ன புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை இப்போது நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த சரித்திரங்களை நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்தார்கள் என்றும், அடிமைகளா இருந்த அவர்களை தேவன் ஒரு இரட்சகர் மோசேயை கொண்டு விடுதலையாக்கி வனாந்தர வழியாக தேவன் ஏற்கனவே முன்பாகவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமியாகி கானான் தேசத்துக்கு ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்படியான ஒரு சூழ்நிலையில இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க வனாந்தர வழியாக. இப்போது பாரான் என்கிற ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறோம் நீங்க. இப்போ என்ன நடக்கிறது சொன்னால், இங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீங்கள் போய் சேரக்கூடிய கானான் தேசம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்து விட்டு ஜனங்களை வந்து என்ன செய் வர சொல்லு, அதனுடைய செய்திகளை கொண்டு வந்து சபையாருக்கு கொடுக்க சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றார். அப்படி சொல்லும் போது யாரையெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். கவனிங்க, யாரையெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்றார். அப்படி சொல்றாரு, கோத்திரத்துக்கு ஒருவனாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்படி கோத்திரத்துக்கு ஒருவனாக சொல்லும் போது அந்த கோத்திரத்துல இருந்து ஆண்டவர் அனுப்ப சொல்லுகிற மனிதன் வந்து ஏதோ ஒரு மனிதன் கிடையாது. அல்ல கவனிங்க, எத்தனை பேர் என்னோட கூட பிரயாணம் பண்ணுகிறீங்கன்னு பாக்குறீங்க. இந்த செய்தியில நீங்க பார்க்கும் போது, நீங்க கேட்கும் போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நீ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபரை அனுப்ப அப்படின்னு சொல்லல, தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் யாரை அனுப்பணும்னு சொல்றாரு. 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்றாரு, நீ மனிதரை அனுப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்று சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ 12 கோத்திரத்துக்கும் 12 பிரபுக்களை என்ன செய்யணும், அனுப்பணும்னு சொல்றாரு. கவனிங்க, தேவன் அவர்கள் பிள்ளைகளை நம்பி சிலரை தெரிந்து கொண்டு அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அவர்கள் தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக, தெரிந்தெடுக்கப்பட்ட தெரிந்தெடுப்புக்கு ஆமென் பாத்திரவான்களாக, அதை காத்துக் கொள்ளுகிறவர்களாக, மனதில் அதை காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நடந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்போ இந்த 12 பேரையும் ஆண்டவர் நம்பி 12 பேரை தெரிந்தெடுத்து மோசே இடத்துல சொல்றாரு, நீ அவர்களை அழைத்து எங்கே அனுப்பு, கானான் தேசத்துக்கு அனுப்பு என்று சொல்றாரு. அப்படி அனுப்பப்பட்ட அந்த 12 பேரும் போயிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள், நல்ல செய்திகளை கொண்டு வரும்படியாக அனுப்பப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அனுப்பப்பட்ட இவர்கள் என்ன செய்கிறார்கள், போய் தேசத்தெல்லாம் சுற்றி பார்க்கிறாங்க. சுற்றி பார்த்துட்டு அங்க இருக்கிற திராட்சை கொலைகள், விலையேறும் சில பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்து 12 கோத்திரத்தில் உள்ள 12 பிரபுகளை எடுத்து தாங்கள் அடைய போகிற தாங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த தேசமாகிய அந்த கானான் தேசத்தை 12 பேரும் ஒரு சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் அனுப்பினார். அப்படித்தானே? அனுப்பும் போது ஆண்டவர் அந்த 12 பேரை அனுப்பும் போது அவங்க எத்தனை நாள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்தாங்க? எப்படி ஞாபகத்தில் வந்துருச்சா, உதிச்சிருச்சா சொல்லிட்டாங்க. எத்தனை நாள் சுற்றி பார்த்தாங்க? 40 நாள் சுற்றி பார்த்தாங்க. 40 நாள் சுற்றி பார்த்தாங்க. ஏறக்கூடிய தேசம் முழுவதும் அங்கங்க கேள்விப்படுகிற பகுதியெல்லாம் போய் பார்க்கறாங்க. அங்க நீங்க பார்க்க வந்தீங்க தேசத்தை அங்க கிழக்கு பகுதியில போங்க, அங்க போய் பாருங்க. யோர்தானுக்கு கிழக்கு பகுதியை போய் பாருங்க, யோர்தானுக்கு மேற்கு பகுதி பாருங்க, கலிலேய கடல் இருக்கிற அந்த பகுதியை போய் பாருங்க, அந்த பக்கத்துல நீங்க எங்க சியோன் பர்வதம் இருக்குது அந்த பக்கம் போய் பாருங்க என்று சொல்லி பல பகுதியை வந்து பார்த்து வரும்படியாக அனுப்பப்பட்டவர்கள் 40 நாள் சுற்றி பார்க்கிறாங்க. எத்தனை நாள் சுற்றி பார்க்கிறாங்க? 12 பேர் 40 நாள் சுற்றி பார்க்கிறாங்க. சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வந்து
அவர்கள் கொடுக்க வேண்டிய செய்தியை, தேவன் எதிர்பார்த்த செய்தியை அவர்கள் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்டவர்கள் வருகின்ற போது எப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்தார்கள்? நல்ல செய்திகளை கொண்டு வரும்படியாக அனுப்பப்பட்டாங்க. என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 25 33 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் சிறுவில் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்கள் காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்று அந்த கனிகளை காட்டி சொல்லுகிறாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களும் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் அங்கே ஏனாக்கின் குமாரனை கண்டோம். அமலேக்கின் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலருகிலேயும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். கவனிங்க, இந்த 10 பேர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, தேசத்தினுடைய நல்ல காரியம் சொல்றது போல பார்த்தோம், நல்லா தான் இருக்குது, எல்லாம் இப்படித்தான் இருக்குது. கவனிங்க, இப்படி பேசுவாங்க பாருங்க. சில ஆளுக்கு பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தான் இருக்கு, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னா அடுத்து ஒண்ணு வரும்னு அர்த்தம். பிரைஸ்லாம் பாஸ்ட் நல்லா தான் பண்றாரு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லுங்களேன். இல்ல இந்த பிரதர் நல்லா தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லவர்னு சொல்றதுக்கு பிறகு பின்னாடி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறது. அதான் நல்லாதான், நல்லவர் அப்படின்னு சொன்னா முடியுது. தேசம் நல்லதுதான் அப்படி கிடையாது, தேசம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அங்க யாரும் இருக்கிறாங்க, ஏனாக்கி இருக்கிறாங்க, கானான் இருக்கிறாங்க, கடல் இருக்காம இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த 12 பேர்ல 10 பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மொத்தத்திலே மோசேக்கும் ஆரோனையும் கூப்பிட்டு சமாச்சாரத்தை எல்லாம் சொல்லி விளங்க பண்ணினாங்க. விளங்க பண்ணும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னாங்கன்னா, நம்பிக்கையை அவமதிக்கிற வார்த்தைகளை பேசினாங்க, அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசினாங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தையை பேசினாங்க? அவநம்பிக்கை. உற்சாகப்படுத்தி போகும், அதை நம்ம சுதந்திரிப்போம், எளிதாக பிடித்துக் கொள்வோம், நமக்கு அருமையான தேசம், அதை நம்ம விடக்கூடாது, அதற்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், தேவன் கொடுத்த தேசத்துக்காக, நல்ல தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தை பார்க்கவே எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுல போனா எவ்வளவு அருமையா இருக்கும், அந்த தேசத்தை எவ்வளவு அருமையா நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு தேசம் நம்ம கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கல. அப்படிலாம் சொல்லி உற்சாகப்படுத்தி ஜனங்களை அவளை கொண்டு போறதை விட்டுட்டு 10 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமென், அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசி தைரியத்தை இழக்க பண்ணி அந்த இடத்தை குறித்து மேன்மையை சொல்லாதபடி எதிர்மறையான காரியங்களை சொல்லி நற்செய்திக்கு பதிலாக துர்செய்தியை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, இதில் நம்ம என்ன செய்தி பார்க்கிறோம்னா, தேவன் நம்ம தெரிந்து கொண்ட தேவன். கவனிங்க, அன்றைய இஸ்ரவேல் டோட்டல் மக்கள், கவனிங்க, இதெல்லாம் அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும். யாருக்கு அறிவு இருந்திருக்கணும்? அனுப்பப்பட்ட ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள பிறகுக்கும் அறிவு இருந்திருக்கணும். நான் பேரை சொல்றேன், ஒரு ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லி உங்களுக்கு பேரை சொல்றேன். அப்ப பேரை சொல்லும் போது நீங்க யோசிக்கணும். நான் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவேன். நீங்க அறிவு இருந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரல, அவங்களுக்கு அறிவு இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். நமக்கு யோசித்து பார்க்கணும், நம்ம எவ்வளவு நம்புறாங்க, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய சித்தம் என் மேல இருக்கிறது, எவ்வளவு பாக்கியமானா என்னை கர்த்தர் அழைக்கிறாங்க, அது எவ்வளவு மேன்மை. 12 கோத்திரத்துக்கும் 12 பிறகு என்னை நம்பி என் கோத்திரத்துக்காக அனுப்புறாங்கல்ல, அப்படி இருக்கிற ஒரு மாபெரும் அவங்களுக்குள்ள ஒரு என்ன இருக்கணும், புகழ்ச்சி, தேவன் மேல சந்தோஷம். என்னை நம்பி இந்த தேசத்துக்கு இவ்வளோ ஜனங்களுக்கு
இந்த ஜனங்கள் மத்தியில என்ன ஒருவனாய் கொண்டு வந்து அதை பார்த்துட்டு சொல்ல வைக்கிறதுக்கு என்னை அனுப்புகிறார்கள் சொல்லி அவங்க சந்தோஷமாக அவங்களை கொண்டு வந்து அருமையாக கொடுத்துருக்கணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அன்றைக்கு மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்துல என்ன புத்தகத்துல வாசிக்கும் போது 45, 46, 47 வசனங்கள் வாசிக்கும் போது என்ன புத்தகம் 1ஆம் அதிகாரம் இவ்வளவு நேரம் எடுத்து வாசித்து முடிச்சிருக்கணும். நீங்க 1:45 வாசிக்கும் போது அன்றைக்கு எண்ணப்பட்டவர்கள் 20 வயதுக்கு மேல எண்ணப்பட்ட ஆண்கள் மட்டும் எத்தனை வயதுக்கு மேல எத்தனை வயதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் பிதாக்களின் வம்சப்படி 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்களாகிய, குறைந்தது ஒரு 50 வயசு வச்சுக்கோங்களேன். யுத்தத்துக்கு போறதுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? 50 வயசு. இப்போ சரி 60 வயசு கொள்ளுங்க, 60 வயது வைத்துக் கொள்ளுங்க. எண்ணப்பட்டவர்கள் எவ்வளவு பேரு? 6,03,50 பேர். கவனிங்க, ராணுவத்துல மிலிட்டரியில இருக்கிற வாலிபர்கள், டீனேஜ் யூத் மட்டும், ராணுவத்தில் உள்ள பலசாலிகள் மட்டும் இருக்கிறத எண்ணி பார்த்தா 6 லட்சத்துக்கும் மேல இருக்கிறாங்க. இவன் என்ன இதை விடப்பட்டிருக்குது? அதான் வந்து லேவி கோத்திரத்தில் உள்ள வாலிபர்கள் எண்ணப்படல. பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் இருக்கிறாங்க, அது எண்ணப்படல. லேவி கோத்திரத்தை விட்டுட்டாங்க. நல்லா இந்த செய்திக்குள்ள நீங்க கவனமா என்னோட கூட வரணும். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்துல. இப்போ இந்த வசனங்கள் நல்லா நம்ம புரியணும். இந்த இவ்வளவு ஜனங்கள் நடுவுல ஏறக்குறைய அந்த ராணுவமே 6 லட்சம். அந்த லேவி கோத்திரத்தை விட்டு விட்டு ராணுவமே 6 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப மொத்த ஜனங்கள் வேத பண்டிகைகளுடைய கணக்குப்படியே நாமே கணக்கு போட்டாலும் குறைந்தது 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள். சொல்லுங்க, எவ்வளவு பேரு? 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள். அப்போ இந்த கோத்திரத்துல இருந்து புறப்பட்டு போறாங்க 20 அந்த 12 கோத்திரத்துல இருந்து புறப்பட்டு போறாங்கல்ல, அந்த 12 பேருக்கும் தங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, இந்த 20 லட்சம் பேருக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வர போறேன். என்ன அவங்க மனசு இருக்கணும்? 20 லட்சம் பேருக்கு நான் ஒருவனாக போறேன். என்னை ஆண்டவர் என் கோத்திரத்துல பிறகுவாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் நல்ல செய்தி கொண்டு வரணும். என் ஆண்டவர் கொடுத்த தேசத்தை பற்றி செய்தியை நான் சொல்லணும். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த சரியான நோக்கத்துல நான் கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் 20 லட்சத்தில் ஒருவன் நான் என்பதை அவன் தன்னை குறித்து எண்ணி இருப்பான்னு சொன்னா நிச்சயமா அவங்க செய்தி எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? அப்படி எப்படி இருந்திருக்கும்? ஆனா இவங்க இப்படி ஆண்டவர் தெரிஞ்செடுத்து மோசே மூலமா என்னை அனுப்பினார் என்று யோசித்து கூட பார்க்காம அங்க போயிட்டு 20 லட்சம் ஜனங்களுடைய மனதை இலகி போகிறபடி, கரைந்து போகிறபடி, பேசுகிற பேச்சு கேட்டு ஜனங்கள் எல்லாம் அவநம்பிக்கை உண்டாகும்படி, ஜனங்கள் அழுகிறபடி, முறுமுறுக்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு அவநம்பிக்கை உண்டு கொடுக்கிறபடி என்ன செய்யறாங்க? பேசிட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல கூட யோசனை சொல்றா, காலைக்கு சொல்றா, என்ன சொல்றாங்க? அந்த 10 பேருடைய வார்த்தை மீறி சொல்றாங்க, நீங்களாம் அப்படியெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கொண்டு போய் சேர்ப்பா. நமக்கு மட்டும் தேசம் தானே, ஆண்டவர் நமக்கு பிரியமா, அவர் நம்மளால பிரியமா இருந்தா போதும், அவர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா போதும். அந்த பெரிய ஜாதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு முன்னால அந்த தேசமே கீழ்படும். நமக்கு தான் தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்த்து சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அந்த கூட எல்லாரும் கேளுங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த 20 லட்சம் பேருக்கு மத்தியில நான் ஒருவன் ஒரு செய்தி கொண்டு வரேன். எவ்வளவு கவனமா செய்தி கொடுத்திருக்கோம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பின் மேன்மை, தேவன் தன்னை தெரிந்து கொண்ட அந்த மேன்மையான அழைப்பினுடைய உன்னதமான அந்த தேவன் கொடுத்திருக்கிற பொசிஷன், மேன்மை, அதை நமக்கு புரியல. வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்னன்னு சொன்னா, நான் இந்த ஜனத்துக்கு நடுவில் ஒரு சிறந்த மனிதனாக கர்த்தர் அவருக்காக வைத்திருக்கிறார். யாருக்காக? கவனிங்க, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் யாருக்காக பேசணும்? மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களையும், தேவன் கொடுக்கக்கூடிய தேசத்தையும், தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும், தேவன் கொடுக்கக்கூடிய மேன்மைகளையும், தேவன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேசத்துடைய மகிமை பற்றி விவரித்து விஸ்தாரமாய் பேச வேண்டியவர்கள். அப்ப இவ்வளவு மகிமையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஈன புத்திக்காரர், அறிவீனமானவங்க, புத்தி இல்லாதவங்க,
தங்களை குறித்ததான ஒரு யோசனை இல்லாதவர்கள், தங்களை அழைத்த மேன்மையான அழைப்புக்கு அபாத்திரமானவர்கள் 10 பேரும் வந்து ஜனங்களுக்கு பொருளை கிளப்பி துர்செய்தியை பரப்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த கடைசி வசனத்துல வாசிப்பீங்கன்னா, அந்த 14 கடைசி வசனத்துல பார்க்கின்ற போது அதுல சொல்லப்படுது, அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அங்கே ராட்சதர் பிறவியாகி ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை பரம்ப செய்தார்கள். என்ன செய்தியை பரம்ப செய்தார்கள்? அப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது இவங்க கொடுக்க வேண்டிய செய்தி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நமக்கு தெரியுது. அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படி அழைக்கப்படுங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் கூட இன்றைக்கு நம்ம யோசிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு அவர்கள் 20 லட்சம் பேருக்கு ஒரு நபரை என்னை அழைத்திருக்கிறார் தேவன் என்கிற அந்த மேன்மையான ஒரு எண்ணம் யார் சார்பா நினைக்கிறேன்? தேவன் சார்பாக. யாருடைய காரியமா போகிறேன்? தேவனுடைய காரியமாக. யாருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சொல்லணும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை. யாருக்காக நம்ம பேசணும்? தேவ ஜனங்களுக்காக பேசணும். ஆனா இவைகளை எல்லாம் விட்டுட்டு இவங்க பேசுவதும் இவங்களுடைய அந்த நடக்கைகளும் பார்க்கும்போது துர்செய்தியை கொண்டு வந்து பரப்புறாங்க. ஆண்டவருக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? எப்படி இருந்திருக்கும்? மகிழ்ச்சியா இருந்திருக்குமா? ரொம்ப துக்கப்பட்டார் ஆண்டவர். துக்கப்பட்டு நிறைய காரியங்களை பின்னாடி பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த செய்தியை கேட்டு அவர் சொல்றாரு, பாருங்க 24ஆம் வசனத்துல, அது மேல 23ஆம் வசனம், 14, 23, 24. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலு வேற ஆவி உடையவனாக இருக்கிறபடினாலும், உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும், அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன். ஆமென். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, மற்ற 10 பேரை விட்டுட்டாரு. இந்த காலையை பற்றி சொல்றாரு, அவன் எனக்காக பேசுகிறான், உண்மையை சொல்லுகிறான், அவன் வேற ஆவியை உடையவனா இருக்கிறான், அவன் என்னுடைய ஆவியிலிருந்து பேசுகிறான், எனக்காக உண்மையை சொல்லுகிறான், நான் அவனை தேசத்துக்கு கொண்டு போவேன் சொல்லி சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கும்போது, நான் அதுக்குள்ளே போகல, உள்ள போனா வெளியே வர முடியாது. சரிங்களா? இப்போ 3ஆம் அதிகாரம் மார்க்ல 14, 15 வசனங்களை வாசிக்கணும். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கவனிங்க அடுத்த வசனம். அவர்கள் யாரெனில் சீமோன். சரி, இப்ப அந்த 12 பேரை தெரிந்தெடுத்தார். நீங்க கவனிங்க, உங்களுக்கு இந்த வசனம் தெரிந்ததுதான், ஆனா சம்பவத்தை நம்ம புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாடி கொண்டே இருக்கிற எளிமையை நடந்துட்டு சில பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கவனிங்க, ஸ்தோத்திரம். இந்த மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை படிக்கின்ற போது ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். இப்போ இயேசுவுக்கு பின்னால வந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? இதை மட்டும் சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். ரொம்ப பெருசாலாம் உள்ள போகல, நாங்கெல்லாம் அப்படியே கட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொன்னேன், கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? 12 பேர் இயேசு தெரிந்து கொள்ளும் போது எவ்வளவு பேர் இருந்தாங்க? இஸ்ரவேல், அதாவது இயேசுவை பின்பற்றி வந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஒரு முறை 5000 பேரை போஷித்தாரு, இன்னொரு முறை 7000 பேரை போஷித்தாரு, இன்னொரு முறை 4000 பேரை போஷித்தாரு. இப்போ ஆண்கள் மட்டும் 5000 புருஷர்கள் சொன்னா, பெண்கள் எவ்வளவு பேரு, பிள்ளைகள் எவ்வளவு பேரு? அப்போ சாப்பாட்டுக்கு மட்டும் அற்புத அடையாளங்களை கண்டு நிறைய வந்தவர்கள் உண்டு. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அந்த இயேசுக்கு பின்னால வந்தவங்க குறைஞ்சது ஒரு அப்ராக்சிமேட்டா குறைந்தது ஒரு 20000 பேர், குறைந்தது 20000 பேர்.
ஏனென்றால் அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டு அவருக்கு பின்னால் வந்த ஜனங்கள் அவ்வளவு நெருக்கமானவர்களாக அவ்வளவு பெரும் கூட்டமாக இருந்தாங்க. அப்படி 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 பேர்ல இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் தெரிந்து கொண்டாரு? எத்தனை பேர் தெரிந்து கொண்டாரு? இந்த 12 பேர் கவனிக்கணும். 20,000 பேர்ல நாங்க எத்தனை பேர் இருப்போம்? 12 பேர். அப்ப இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? இந்த 20,000 பேர்ல சீட்டு போட்டா கூட என் பேர் வருவது சந்தேகம். சீட்டு குலுக்கி போட்டா கூட என் பேர் வருமானு சொல்ல முடியாது. 20,000 பேர்ல ஒரு நபராக என்னை தெரிந்து தமிழகத்தில் அழைத்து வாழ்த்து சொல்லி எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து அப்போஸ்தலன் என்று சொல்லி என்னை கூடவே வைத்துக் கொள்ள எத்தனையோ பேர் வந்து பார்க்கறதுக்கு கூட நேரம் முடியாதுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் வந்து பார்க்க கூட இயேசுவிடத்தில் நெருங்க முடியலையே, கூடவே வைத்துக் கொள்ள அழைத்திருக்கிறார்கள் சொல்லி 12 பேருக்கு என்ன எடுத்திருக்கணும்? மாபெரும் தங்களை குறித்ததான, தங்களை தேவன் அழைத்ததான அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கணும் என்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள மேன்மையாக இருந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லல. கவனிங்க, அந்த 12 பேர்ல எத்தனை பேர் வீணா போனாங்க? அதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு பிரசங்கமே. இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 பேர்ல எத்தனை பேர் வீணாங்க? 10 பேர் வீணா போயிட்டாங்க. சரி, இந்த 12 பேர்ல எத்தனை பேர் வீணா போனாங்க? ஒரு யூதாஸ் வீணா போயிட்டான். கவனிங்க, இன்றைக்கு நம்ம எதை நம்ம சிந்திக்கணும்னு ஆவியானவர் விரும்புறான்னு சொன்னா, உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல். கவனிங்க, உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய அர்ப்பணம். இன்றைக்கு 2 காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த பிரசங்கத்துல ஒரு சின்ன ஒரு தலைப்பு வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அழைப்பை பற்றியும் உங்களுடைய அர்ப்பணத்தை குறித்தும் ரொம்ப கவனமா இருக்கணும், நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட். தேவன் அழைத்த அழைப்பை பற்றி நம்ம மிக கவனமா இருக்க வேண்டும். இந்த 14-1 22 வரைக்கும் பார்க்கிறோம். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், முறையிட்டார்கள், அழுதார்கள், தேசத்தை விட்டு திரும்பி போவோம்னு சொன்னார்கள், செத்து போனால் நலமா இருக்கும்னு சொன்னாங்க. ஜனங்களுக்குள்ள அவநம்பிக்கை உண்டாகும்படியான 10 பேர்ல, அந்த 12 பேர்ல 10 பேர் துர்செய்தியை பரப்பினார்கள். 22 சொல்லப்படுது. 22 சொல்லப்படுது. 14-22 என்ன பார்த்தோம்? 14-22 என்ன புஸ்தகம்? என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட தேசத்தில் போவதில்லை. சத்தமாக சொல்லுவோம், இன்னும் சத்தமாக சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் மகிமையையும் என் அற்புதங்களையும் என்னுடைய அதிசயங்களையும் கண்டவர் இவர்களில் இதுவரைக்கும் என்னை எத்தனை முறை பரிசு பார்த்துக்கிறாங்க? 10 முறை. யார் என்றாங்களோ இல்லையோ உங்க மனதில் வருகிற முறுமுறுப்பையும் வருகிற கோபத்தையும் தேவனை குறித்து, சபையை குறித்து, ஊழியர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து, ஆராதனை குறித்து நாம் அவ்வப்போது நமக்குள்ள உண்டாகிற முறுமுறுப்புகளையும் அந்த கோபங்களையும் எரிச்சல்களையும் யார் எண்ணுகிறார்களோ இல்லையோ, தேவன் நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற முறுமுறுப்பை ஒவ்வொரு முறையும் எண்ணி எண்ணி பார்க்கிறாரு. இது யாரு சொல்றது? மோசே சொல்லிக் கொடுத்தாரு ஆண்டவருக்கு. ஆண்டவர் எத்தனை முறை முறுமுறுப்பை அதை பாருங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. யார் சொல்றது? தேவனே சொல்றாரு. என்ன சொல்லு? மோசே, ஆமாம் வாங்க, நான் சொல்றேன். என் மகிமையை கண்டாங்க, அற்புதத்தை கண்டாங்க, அதிசயத்தை கண்டாங்க, கடலை பிளந்து வந்திருக்கிறாங்க, மண்ணாமை வானத்திலிருந்து சாப்பிடுறாங்க. இவ்வளவு நான் நடக்கிற மேல ஸ்தம்பத்தை கொடுத்திருக்கிறேன், அக்னி ஸ்தம்பத்தை ராத்திரில கொடுத்திருக்கிறேன். இவ்வளவுடைய மகிமைக்குள்ள வராங்க. ஆனா இவருடைய இருதயத்தை பார்க்கும்போது அவநம்பிக்கையா இருக்கிறாங்க. ரொம்ப துக்ககரமா இருக்குது. அது மட்டுமா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 10 முறை முறுமுறுத்தாங்க. எத்தனை முறை? அதனால கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை இந்த செய்தியை ஒருவேளை கேட்க தவறி போனவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க தவறாமல் சொல்லுங்க, நீங்க விட்டு விடாமல் சொல்லுங்க. நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்காத போது, நம்ம தவறி விடும் போது, அல்லது நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி வருகிற முறுமுறுப்புகளை, தேவையற்ற எரிச்சல்களை, தேவையற்ற கோபங்களை தேவன் எண்ணி எண்ணி என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஒன்னு மறந்துட்டு 9 கூட சொல்லல அப்படின்னு சொன்னாரு. தெளிவா சொல்றாரு. என்ன சொன்னாரு? இதுவரை என் சத்தத்துக்கு
செவி கூடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்திருக்கிறாங்க. இந்த முறுமுறுப்பு எத்தனாவது முறுமுறுப்பு, எத்தனாவது அழுகை, எத்தனாவது கூக்குரல், எத்தனாவது முறை முகச்சுளிப்பு, எத்தனாவது முறை முகத்துல பார்க்கும்போது கோப முகம், பார்த்தா எரிச்சல் உண்டாகிற முகம், எத்தனாவது முறை அழுகை, சத்தம், முறுமுறுப்பான வார்த்தைகள், 10வது முறையா இது வரைக்கும் செய்திருக்கிறாங்க. இப்ப கவனிக்க வேண்டும், இதுக்கு காரணமானவங்க யாருன்னு சொன்னா இந்த 10 பேரு. இந்த 10 பேரும் கவனிச்சிருக்க வேண்டும். 10 பேர்னால மற்றவங்களும் கெட்டு போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நாம் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதை அந்த 12 பேரை வைத்தோம், இந்த 12 பேரை வைத்தோம் நாம் நல்ல ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களை குறித்து ஊருக்குள்ள ஒரு பேர், ஒரு ராணுவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து கூட தாவீது சொல்லும்போது 2 சாமுவேல்ல அழகா சொல்றாரு, இந்த மனுஷன் வரான்னா நல்ல செய்தி கொண்டு வருவான்னு சொல்றான் தாவீது. பாருங்க, ஒரு மனிதனுடைய பேரை கேட்கும் போது அவன் என்ன செய்தி கொண்டு வருவான்னு சொல்றாரு தாவீது. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 2 சாமுவேல் நெடுங்க பைபிள்ல 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் 2 வசனங்களை முந்தினவனுடைய ஓட்டம். அங்க மேல பவனியில உட்கார்ந்து இருக்கிறாரு யாரு? கவனியில உட்கார்ந்து இருக்கிறார் யாரு? மெய்காவலர். ராத்திரி முழுவதும் யுத்தத்துக்கு அங்க யார் அப்சலோமோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் போய் இஸ்ரவேலுக்கு விரோதமா முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. தாவீது ஜனங்களுக்கு விரோதமா முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்களை போய் மேற்கொண்டு இந்த சமாச்சாரத்தை முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்படி தாவீது அனுப்பும் போது பிள்ளைகளை பக்குவமா நடத்துங்கடா, அந்த 2 பேரை பார்த்து சொல்றாரு, மூன்று பேரை பார்த்து சொல்றாரு, படை வீரர்களை பக்குவமா நடத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி. யோவாபு சபையோட 3 பேரை பார்த்து சொல்றாரு, இல்லையா பத்திரமா நடத்தி கொண்டு வாங்க. ஆனா அங்க போயிட்டு என்ன நடந்தது? யுத்தம் நடந்தது. அங்கே அந்த யுத்தத்துல அந்த அப்சலோம் மறைத்து போனா. இந்த செய்தியை கேட்டு இந்த செய்தியை அவன் சொல்லும்படியா வருகிறாங்க. அவன் சொல்லும்படியா வரும்போது 18ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்றான். எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், நல்ல செய்தி கொண்டு வருவான். மெய்காவலன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப அழகா பைபிள் ஆவியானவர் எழுதுறாரு. ஜாமம் காக்கிறவன் சொல்றான், முந்தினவனுடைய ஓட்டத்தை பார்க்கறேன். 2 பேர் ஓடி வராங்க. ஒருத்தன் பின்னாடி வரான், இன்னொருத்தன். 2 பேரும் ஜோடியா, 2 பேரும் இணையாக வரல. ஒருத்தன் பின்னாடி வரான், ஒருத்தன் முன்னாடி வரான். அப்ப சொல்றாரு, முந்தி வருகிறவனை பார்க்கிறேன் நானு. அந்த அவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தியை கொண்டு வருவான். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் நல்ல மனுஷன் எப்படி கொண்டு வருவான்? நல்ல மனுஷன் நல்ல செய்தி தான் கொண்டு வருவான். நல்ல மனுஷன் எப்படிப்பட்ட செய்தி கொண்டு வருவான்? வெளியே போறதுனால ஒரு ஆத்மாவை இடப்படுறாரு. அமைதியா சர்ச்சுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்லை. வெளியே போறது, அங்க போறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, பிசாசு கூப்பிட்டு ஒரு ஆளை வெளியே கொண்டு போறது, ஒரு செய்தி கேட்க விடாம பண்றது, எல்லாம் சபைகளை பிசாசு பண்ணுவான். யாருக்குள்ள வேணாலும் பண்ணுவான். தோத்துறான். யாருக்குள்ள வந்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதான சீசனா இருக்கிற, பிரதான 12 சீசன்ல இருக்கிற, முந்தினவனாக இருக்கிற பேதர்களிடத்துல வந்தான். ஸ்தோத்திரம். அவனிடத்துல சாத்தான் வந்துட்டான். அதனாலதான் நம்ம கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு ஆத்மாவை கொண்டு வரவங்களே இடர் பண்ணக்கூடாது. பாருங்க, கூப்பிட்டு அவங்க என்ன சர்ச்சையில அவ்வளவு அவசரமா கூப்பிட்டு போய் செய்தி சொல்லணுமா? அது என்ன அவ்வளவு அவசரமான செய்தியா? மரண செய்தியா கூப்பிடுறாங்க. அப்படி போகணும், கவனிக்கணும். அதெல்லாம் வர முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. சபைகளும் ஏதாவது ஒரு செய்தினா பிரசங்கம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. பாஸ்டர் முடிச்சா தான் சபைகளுக்கு விசுவாசி வருவாங்க. இல்லைன்னா அவங்க கூட்டிட்டு போய் பிசாசு செஞ்சா குளத்துல தள்ளி, கிணத்துல தள்ளி வீணா போயிடுவாங்க. அவங்கள நீங்க கெடுக்கிறதுக்கு காரணம் ஆயிடக்கூடாது. அல்ல சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க. அப்ப நல்ல மனிதன் என்ன செய்வான்? நல்ல செய்தி கொண்டு வருவான். அகிமாசனாவே அவன் நல்ல மனிதன். அவன் எப்போதுமே என்னிடத்துல செய்தி சொல்ல வரான்னா நல்ல செய்தியை தான் கொண்டு வருவான். அப்படின்னா இந்த 12 பேரும் எப்படிப்பட்ட செய்தி கொண்டு வந்திருக்கணும்? நல்ல செய்தியை கொண்டு வந்து ஆண்டவருக்காக பேசியிருக்கணும். ஆமென். பாருங்க, அந்த யூதாஸ் ஒருத்தர், 12 பேர்ல அந்த யூதாஸ்
தேர்ச்சி பெறாம அவன் வந்து விழுந்து போனான். 12 பேருக்கு 11 பேருக்கு தேர்ச்சி. அங்க 12 பேருக்கு எத்தனை பேர் தேர்ச்சி அடைந்தாங்க? புரியலையா? புரிஞ்சா வேக சொல்லிக்கலாம. அங்க 12 பேர்ல எத்தனை பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க? 2 பேர். இங்க 12 பேர்ல எங்க எத்தனை பேரு? 11 பேர். இங்க ஒருத்தர் விழுந்து போனோம். நல்ல வேலை அந்த செய்தியெல்லாம் கேட்டு வந்துருப்பாங்க போல. நாம அப்படி ஆயிடக்கூடாது. அதனால நம்ம விழுந்து போக கூடாது. இந்த வீணா போனவங்களோட கூட சேர்ந்து நாம வீணா இருக்கக்கூடாது, கவனமா இருக்கக்கூடாது. ஆனா ஒருத்தனை வந்து எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தவே முடியல. அவன் யூதாஸ். இவனுக்குள்ள ரொம்ப ஆசை, கட்டுக்கடங்க முடியாத எண்ணங்கள், மாமிச எண்ணங்கள். ரொம்ப மாமிசத்துல யோசித்து போனோம் போல. மாமிசத்துல யோசிக்கிறவங்க நம்ம தூங்குவாங்க. அவன் சொல்லுங்க அல்ல சொல்லுங்க. மாமிசத்துல இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. எப்போதும் சாப்பாடை குறித்து, எப்போதும் தூக்கத்தை குறித்து, சாப்பாட்டுல இருக்கிற எப்போதும் ட்ரெஸ்ஸை குறித்து. அவன் சொல்லுங்களேன். என்ன இல்லையா வரல? எப்போதும் மாமிசம் தான் இவங்களுக்கு. மாமிசத்தை பேணி காப்பதிலே இடமா இருப்பாங்க. நீங்கள் நல்லா உடுத்துங்கள், நன்றாய் சாப்பிடுங்கள், நன்றாய் உறங்குங்கள். இதுக்கு கர்த்தரே அனுமதி கொடுக்கிறார். நீதிமான் தூக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். விரும்புகிறாரா இல்லையா? ஆனா சர்ச்சில் வந்து தூணா அவன் நீதிமானா இருப்பானான்னு நீங்க யோசித்து பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? மாமிசத்தை விரும்புகிறவனா இருப்பான். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, தேவை இன்றைக்கு நம்முடைய தேவை என்ன? 20,000 பேர்ல ஒரு நபராக ஸ்தோத்ரா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 3வது நான் வரேன். 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, இதை நம்ம விட்டுறக்கூடாது. அதனால சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, இருங்க, அப்படியே அங்க நிறுத்திருங்க. அந்த வசனம் 7 பேரை என்ன செய்யுங்கள்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. 7 பேரை எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேரை தெரிந்து கொள்ளுங்கள்? இவ்வளவுதான் சத்தமா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பெரிய சத்தமா வந்திருக்குமே. 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பேருக்குள்ள? சபை வளர்ந்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரும்போது அப்போஸ்தலர்களுடைய அற்புத அடையாளங்களை கண்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில மிகவும் பெருகியிருந்தார்கள் சீசர்கள். 6:1 வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில 6:1 சொல்லப்படுது, அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது. அப்ப ஒரு வார்த்தை சொல்லப்படுது, சீசர்கள் கூட்டம் கட்டுக்கடங்க முடியாத வந்து பெருகினார்கள். கிரேக்கர், ரோமர், யூதர், ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள், ஆமென் ஆமென், இந்த பரிசேயர் சங்கத்தார், பிரதான ஆசாரியர் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு பெரும் கூட்டமா சீசர்கள் பெருகி இருக்காங்க. இன்றைக்கு பார்த்தா ஒரு நாள் பிரசங்கத்துல 3000, 2வது நாள் பிரசங்கத்துல 5000, இன்னொரு பிரசங்கத்தை கேட்டா 3000. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆண்டு ஊழியம் போயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது ஒரு 5 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுங்களேன். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இப்போ இந்த காலத்துக்குள்ள குறைந்தது ஒரு 20,000 சீசர்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். எத்தனை பேரு? 20,000 சீசர்கள். 20,000 பேர்ல விதவைகள் இருக்கிறாங்க. இந்த 20,000 பேருக்கு மத்தியில 7 பேர் தெரிந்து கொள்ளணும். எத்தனை பேர் தெரிந்து கொள்ளணும்? எத்தனாயிரம் பேருக்கு? 7 பேர். பேர்ல 7 பேர் விதவைகளை விசாரிக்கிற காரியம் இல்லை. அப்ப இந்த 20,000த்துல 7 பேர்ல குவாலிட்டி என்ன? அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? எப்போதுமே சபையில எப்படிப்பட்டவர்கள் பாருங்க. என்ன சொல்றாரு? 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யோசனை பிரியமா இருந்தது. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களா இருக்கிற ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, 3ஆம் வசனம், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களா இருக்கணும். நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். என்ன சாட்சி இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியும் நிறைவு இருக்கணும். நிறைய பேர் நிறைவாங்க, ஆனா மாமிசத்துல நிறைவாங்க. கவனிங்க, மாமிசத்துக்கு ஈக்குவலா மனதுல இடம் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆவினா ஆவி மட்டும்தான், ஆவிக்குரிய எண்ணங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. மாமிசத்துக்குரிய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை சிந்திக்கிறான், மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரியவனை சிந்திக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். மாமிசத்துக்குரியவனும் ஜென்ம சுபாவம் இருக்கிறவன் ஒன்றும் அறியான், அடுத்து வரது என்னன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அப்போ நற்சாட்சி இருக்கணும், பரிசுத்தாவினுடைய நிறைவு இருக்கணும், அவன் ஞானமும் இருக்கணும். பரிசுத்தாவி மட்டும் இருந்தால் போதாது, ஞானம். நிறைய பேர் அபிஷேகத்தில் நிறைவாங்க, பேச்செல்லாம் ஞானமே இருக்காது. அந்நிய பாஷையில பேசுவாங்க, நான் பேச்சு பார்க்கும்போது ஞானமா இருக்காது. ஆவியானுடைய பிரசனத்துல ஞானமற்ற வார்த்தைகளை அந்த அபிஷேகத்தில் நிறைந்த பிறகு பேசுவாங்க.
அப்படி பேசக்கூடாது. ஆவியினுடைய நிறைவு ஞானமான வார்த்தை, ஸ்தோத்திரம், நிதானமான வார்த்தை, இது தேவை. அப்போ இங்க பார்க்கும்போது 20,000 விசுவாசிகள் நடுவில் 7 பேர் தேவை. அழைப்பு பற்றி இருக்க வேண்டிய இடம், போக வேண்டிய இடம் கவனிங்க. நம்ம அழைக்கப்பட்டவர்கள் நம்ம இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்கணும், நம்ம போக வேண்டிய இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், நம்மை பற்றி தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார், இவைகளை நாம் மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் கவனத்தோடும் மதிப்புக்குரிய மனதுடனே கூட நாம் நடந்து கொள்வோம் என்றால் நல்ல பெயரை நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்க. உங்களை பற்றி இந்த ஊருக்குள்ள என்ன சொல்றாங்களோ அதுதான் உங்க பேரு. நல்லா கவனிங்க. இந்த ஊருக்குள்ள உங்களை பற்றி என்ன சொல்றாங்களோ, இந்த சபைக்கு போறாங்க ஒரு விசுவாசி இருக்கிறாங்க, இவங்க சரியான நபர், அல்லது இந்த சபைக்கு போகிறாங்க. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, இப்போ உங்க சபைக்கு வர்றதுனால அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்காக சந்தோஷமா இருக்குது, நான் கூட சர்ச்சைக்கு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி என் காதுல வரும்போது நிறைய பேர் சொல்றாங்க, உங்க சபையில உள்ளவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க, உங்க சபையில வரக்கூடிய ஜனங்கள்லாம் நல்லா உங்களுக்கு கட்டுப்படுறாங்க, உங்களோட கூட சேர்ந்து ஒருமனமா இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மை குறித்து சாட்சியை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறோம், நல்லா கவனிங்க, நம்ம என்ன ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு தீவிரவாத குழுவை நம்ம தொடங்கி இருக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவுக்கு பிரியமா நடக்கணும், பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. வேற என்ன செய்ய போறோம், இயேசுவுக்காக நம்ம ஊழியம் செய்ய பிரயாசப்படுறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யல. போன வாரம் ஆராதிக்கு வரோம், இந்த வாரம் ஆராதிக்கு வரோம், அடுத்த வாரம் ஆராதிக்கு வரோம், வேற என்ன செய்ய சொல்ல போறோம், ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம்னு சொல்லுவோம், கர்த்தருக்காக செயல்படுங்கன்னு நம்ம சொல்லுவோம், வேற எதை செய்ய சொல்ல போறோம், அதுதான் நம்முடைய வேலை. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த அழைப்பு, நம்மை பற்றிய நோக்கம், நாம் இந்த காரியங்களை எப்படி நாம செயல்படுத்துவது கவனிங்க. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தையை சொன்னார். இது நம்ம வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஜாக்கிரதையும் அழைப்பை பற்றிய விளக்கத்தையும் புரிந்து கொள்வதிலே உண்டாக்குவது என்பதை நீ பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது, ஆவிக்குள்ள நிதானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். 2 பேர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 2 பேர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம் என்ன செய்வதில்லை. நீங்கள் உங்கள் அழைப்பு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டார், எதற்கு தெரிந்து கொண்டார்னு தெரியுமா? இந்த இடத்துல நம்ம ஆராதிப்பதற்கு தேவன் நம்ம தெரிந்து கொண்டதான அழைப்பு பற்றி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா? அழைப்பு பற்றி சரியான நோக்கம் இருக்கிறதா? தேவன் எதற்காக நம்ம தெரிந்து கொண்டார் என்கிற நமக்கு தெளிவு இருக்கிறதா? அப்படி நமக்குள்ள புரிதல், இந்த அறிவு, இந்த மேன்மையான தெரிந்து கொள்வதை பற்றி தானே நமக்குள்ள அந்த சரியான நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்ம இருப்போம் என்றால் ஒரு காலம் இடறி விடவே மாட்டேங்க. சத்தமே வரல, புரிஞ்சாதான சத்தம் வரும். அல்லேலூயா. ஆமா, நாம புரிந்து கொண்டா இடறி விழுவதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் இடறி விட மாட்டீங்க, சபையிலிருந்து இடறி விட மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க புரிந்து, ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் இந்த சபைக்காக போறாங்க, பாஸ்டுக்காக போறாங்க, விசுவாசிகளுக்காக போறேன், இந்த சோழி இந்த பேச்சே நம்மகிட்ட இருக்காது. நான் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டேன், அவ்வளவுதான். அவன் பெருங்கூட்டமா இருக்கட்டும், சிறு கூட்டமா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இந்த ஜனங்கள் யாரா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. என் எதிரிகள் யாரா இருக்கட்டும், அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். அவன் கானானினா இருக்கட்டும், ஏத்தினா இருக்கட்டும், எமோரியனா இருக்கட்டும், நெடியவனா இருக்கட்டும், தேசம் பலமானதா இருக்கட்டும், பட்டணம் அரணிப்பானதா இருக்கட்டும், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை தேவன் அழைத்தது அந்த தேசத்தை சுதந்திரிக்க. அதை பார்த்து விட்டு வர என்னை அழைத்து தேவன் நல்ல செய்திக்காக அனுப்பினார். இந்த அழைப்பின் தெரிந்து கொள்வதில் நமக்குள்ள உறுதியா இருக்கும் என்றால் நாம் உறுதியாக வீர நடை கொண்டு முன்னே செல்ல முடியும். நம்மால திரும்பி பார்க்கவோ, பக்கத்துல பார்க்கவோ, அல்லது அடுத்தவனை பற்றி பேசவோ நம்ம நேரம் இருக்காது. அவன் சொல்லுங்களேன், இன்னைக்கு அனைவருடைய வேலை என்ன தெரியுமா? மற்ற ஊழியக்காரரை பத்தி குறை சொல்றது, மற்ற விசுவாசிகளை பற்றி குறை சொல்றது, அல்ல அந்த ஊழியக்காரர் அப்படி, அது யாரு நம்ம கேட்கறதுக்கு? அவர் ஆண்டவர் கேட்டுப்பாரு.
அவங்க யார், அவங்க எப்படி ஊழியம் செஞ்சு போறாங்க, நமக்கு அதுக்கு பேச்சு, அதை பத்தி பேசவே வேண்டாம். கத்தர் பார்த்து கொள்ளட்டும், நமக்கு எதுக்கு? அல்லேலூயா. ஆமா, தேவன் தான் கேட்பார். ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் சபையில சொன்னாராம், இந்த சபையில உங்களை எல்லாம் நியாயம் தீர்ப்பதற்காக என்னை கத்தர் வைக்கவில்லை, ஆனா உங்களிடத்துல கனி இருக்குதான்னு மேற்பார்வைக்காக என்னை தேவன் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஊழியக்காரர் ஒரு சபையில் சொல்றாரு, உங்களை எல்லாம் நியாயம் தீர்ப்பதற்காக இந்த சபையில என்னை வைக்கல, ஆனா உங்களிடத்துல கனி இருக்குதான்னு மேற்பார்வை பார்ப்பதற்காக என்னை கத்தர் வைத்திருக்கிறார். நல்ல வார்த்தையா இல்லையா? அது கனிகள் உண்டாகாமல் ஒரு மரத்தை பல வருஷமா வைத்திருப்போம்னு சொன்னா ஆண்டு சொல்லுவார், வெட்டி போடுன்னு சொல்லுவாரு. அந்த மரத்தை காப்பாற்றணும் அவனுக்கு தோட்டக்காரன் சொல்லுவான். அப்போ அதிகாரிகளாக வைக்கல, உதவியாக இருக்கும்படி சபையில ஊழியக்காரர் வைத்திருக்கிறார். நமக்காக ஜெபம் பண்ண, நமக்கு ஆலோசனை சொல்ல, தேவ சமூகத்துல இருக்க. அவங்க நம்ம எதிரிகளா இல்ல, அவங்க நம்ம பகைவர் கிடையாது, அவங்களுக்கு நமக்கு சண்டை கிடையாது. பிசாசு அவனுடைய குணத்தை நிறைய பேர் இடத்துல போட்டு அவங்களை பார்க்கிற பார்வையே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அவங்க பார்க்கறதும் அவங்களுடைய முடிக்கும் போய் பார்த்தாலே கஷ்டமா தான் இருக்கும். தோத்துறாங்க. ஒரு யதார்த்தமான பார்வை, ஒரு அன்பு நிறைந்த பார்வை, கபடம் இல்லாத ஒரு பார்வை. பார்வையில இதெல்லாம் இருக்கு தெரியுங்களா? கபடம் இல்லாத ஒரு பார்வை, யதார்த்தமான ஒரு பார்வை. நம்ம சபைக்கு போவதற்கும், விசுவாசிகளா இருப்பதும், வேதத்தை வாசிப்பதும், தேவனை பின்பற்றுவதும் நல்லது. ஆனா நம்முடைய பார்வை, அந்த பார்வையில ஒரு அன்பு இருக்கணும். நம்முடைய பார்வையில கபடம் இல்லாத ஒரு பார்வை இருக்கணும். சந்தேகமான பார்வை இருக்கக்கூடாது. தேவனிடத்துல வருவதற்கு ஒரு என்னது, யதார்த்தமான பேச்சை கேட்கறதுக்கு மனம் இருக்கணும். ஒரு காரியத்தை யதார்த்தமா ஒரு காரியத்தை சொல்றாரு, அவர் சொல்ற காரியம் யதார்த்தமா பேசுறாரு. அல்லேலூயா. இப்படி மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நம்முடைய அழைப்பில நம்ம உறுதியானவன் இருப்போம். அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படி உறுதியா இருக்கும்படியாக கவனிங்க. சமீபத்துல ஒரு 30 வயதுள்ள ஒரு மனுஷன் 60 வயது வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு யோசனையில தன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் ஒருவரிடம். சொன்னாரு, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, என் 30 வயது வரைக்கும் காலம் எப்படித்தான் போச்சுன்னே தெரியல. அவர் சொன்னாரு, அடுத்த 30 வருஷம் திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளை பார்த்து கடமைகளை செய்து எப்படித்தான் அடுத்த வருஷம் அடுத்த காலம் போகணும்னு தெரியல. இப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த மனிதனிடத்துல ஒரு 25,500 ரூபாய் கையில கொடுத்தா அவர் என்ன யோசிப்பாரு? இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வீட்டுல இல்லை அப்படின்னா அவர் என்ன செய்யணும், வாங்கிடலாம். அடுத்து என்ன நினைப்பாரு, ஒரு பீரோ இல்லைன்னா ஒரு பீரோ வாங்கிடுவோம், 25,000 ரூபாய்க்கு எது மாதிரி செட்டப்ல வாங்கலாம். பாருங்க, அவனுடைய யோசனை என்னவா இருக்கும், இது எப்படி செலவழிக்கலாம் என்று யோசிப்பார். அப்படிதானே? புரியுது அவங்களுக்கு? அப்படிதான் யோசிப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாள் இப்போ ஒரு 70 வருஷம் வைத்துக் கொள்ளுங்க. 70 வருஷத்துல எத்தனை வருஷம் அவனுடைய நாட்கள்? ஒரு 25,000 நாம சொன்னோம் இல்லையா 500. அப்போ 25,550 நாள் வைத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு? 25,550 நாள். இந்த 25,050 நாள்ல நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீர்கள்? அவ்வளவுதான் ஒரு வாழ்நாள் வைத்துக் கொள்ளுங்க. எப்படி இது செலவு பண்ணுவீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க வாழ்நாள்ல? ஒவ்வொரு நாளையும் சாதாரணமாக பண்ணுவீங்களா? இல்ல இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவுதான் என் வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கவனமா இதை கையாள வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை குறித்து எண்ணிக்கையில கவனமா எச்சரிக்கையா இருப்பீங்களா? மோசே சொல்லும் போது எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாருன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இயேசு கூட சொல்றாரு. ஆண்டவர் இயேசு சொல்லும் போது 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும் போது பைபிள் எடுத்து பாக்குறியா? அதற்கு அவர் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இயேசு என்ன சொல்றாரு? எனக்கு 3 days தான் இருக்கு. எனக்கு எத்தனை நாள் தான் இருக்கு? நல்லா கவனிங்க. என்னுடைய அழைப்பு, என்னுடைய நோக்கம், என்னை குறித்து தேவன் பூமிக்கு அனுப்பிய காரியங்கள் இன்னும் 2 நாள் தான் நான் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இன்னும் 2 நாள் தான் பூமியில் இருக்க போறேன். என்னை தேவன் இந்த பூமிக்கு எதற்கு அழைத்தார், எதற்கு தெரிந்து கொண்டார், என்ன காரியங்களை செய்யணும்,
அதை குறித்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த ஏரோதுக்கு போய் சொல்லுங்கள், நான் இன்னும் 3 நாள் இந்த பூமியில் இருப்பேன், இன்றைக்கும் நாளைக்கு பிசாசுகளை துரத்துவேன், இன்றைக்கு நாளைக்கு வியாதிகளை குணமாக்குவேன், இன்றைக்கு நாளைக்கு ஊழியம் செய்வேன், இதை ஒருவரும் தடை பண்ண முடியாது, நான் 3ஆம் நாள் என் ஊழியத்தை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இவருடைய தெரிந்து கொள்ளுதல்ல, இவருடைய அழைப்புல ரொம்ப கான்பிடென்ட்ல ரொம்ப துல்லியமா இருக்கிறாரு. அவர் வாழ்நாள்ல செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு செய்யறாரு. அழைக்கப்பட்ட அழைப்பு நோக்கத்தை சும்மா அவன் இப்படி சொல்லிட்டானா, ஐயோ என்னை தேவன் எதுக்காக அழைச்சாரு, இப்படி சொல்லிட்டானா, நான் போய் அங்க உட்காந்து ஒரு பக்கம் அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு 3 நாள் இருக்குது இப்படி சொல்லிட்டானா, கடைசியா நான் போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண போறேன், இந்த தேவனோட கர்த்தர் என்ன செய்ய போறாரு பாருன்னு சொல்லி அப்படியே போய் ஜெபம் பண்ணிட்டு தரான்னு இயேசு, ஏய் உன் வேலை நீ பாரு, என் வேலை 2 நாள் நான் செய்வேன். என்னுடைய அழைப்பு வேற, என்னுடைய நோக்கம் வேற, என்னை தேவன் தெரிந்து கொண்ட காரணங்கள் வேற, அந்த காரியத்தை மட்டும் தான் நான் செய்வேன். ஆமென். நம்ம எதுக்கு சபைக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், வேதத்தை வாசிக்கிறோம், பைபிள் வசனங்களை கேட்கிறோம், தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை புரிந்து கொள்றோம். இதெல்லாம் புரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி 8ஆம் அதிகாரம் அந்த 8லிருந்து 10 வசனம் வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாரு பேதுரு. அந்த 2 பேர் 1ஆம் அதிகாரத்துல 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது அவரை எச்சரிக்கைப்படுத்துறாரு. வாசிங்க 8லிருந்து 10 வசனங்களை. 2 பேர் 1ஆம் அதிகாரம் 8லிருந்து இவைகள் 1ஆம் அதிகாரம் தான். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவனுமா இருக்க ஒட்டாது. இவைகள் முதலாக இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அவனை போல நம்ம இருக்கக்கூடாது. ஆகையால் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, உங்களுக்கு தெரிந்து கொண்ட காரியங்களுக்கு மற்றவனை பற்றி யோசிக்காதீங்க. அவன் கண் சொருகி போன குருடன், அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் இல்லாதவன், அவன் முன் செய்த காரியங்களை பின்னும் மோசமான காரியங்களை செய்ய அவன் போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை குறித்தும் என்னுடைய அழைப்பு என்ன, நீங்கள் ஜாக்கிரதையா, அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, கவனமா இருக்க பார்த்து. எப்படி இருக்கு பார்த்து? எபேசியர் 5:15 ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு பைபிள்ல. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும், தேவனை பின்பற்றி ஆராதிக்கிற தேவ ஜனங்களும், தேவ வசனங்களை அதிகமாய் கேட்கிறவர்களும், எபேசியர் 5:15 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கனியற்றவர்களாயிராமல், நீங்கள் ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் உள்ளவர்களைப் போல நடவாமல், ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல, அந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும், கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஸ்தோத்திரம். எப்படி உங்களையும் தள்ளிடுவாங்க, கவனமா இருங்க. நீங்களும் இடறி போவீங்க, கவனமா இருங்க. உங்க கனிகள் கவனமா இருக்கட்டும், உங்க நாட்கள் வீணாகாம இருக்கட்டும், உங்க ஓட்டம் சரியானதாக இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். உங்களிலே கனி நிலைத்து இருக்கட்டும், உங்களுடைய நேரம் வேஸ்ட் ஆகாதீங்க, உங்களுடைய காரியத்துல நீங்க கவனமா இருங்க, உங்க ஜெபத்தை நீங்க கவனமா பிடிச்சுக்கோங்க, உங்க காரியத்துல கவனமா நடந்து கொள்ள பாருங்க, நடக்கையில கவனமா இருக்க பாருங்க. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியுங்க, நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்றாங்க, நிறைய பேர் டைம் என்ன செய்யறாங்க, வேஸ்ட் பண்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல சார் அட்மிஷன் போகும்போது ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சேன். ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், எத்தனை பேருக்கு அது கேட்டுச்சுன்னு தெரியல. நேரத்தை காப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. நேரத்தை காப்பது விசுவாசிகளுக்கு ரொம்ப அவசியமான புஸ்தகம். அது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தை நான் படிக்கின்ற போது ஒரு 2-3 பேஜ் படிக்கும் போது, எந்த புஸ்தகம்னாலும் கொஞ்சம் ஆர்வமா எடுத்து படிப்போம். எந்த புஸ்தகம்னா பொது கருத்துக்களை சொல்கிற புஸ்தகங்களை. நீ வேற புஸ்தகம் நினைச்சிடக்கூடாது. நிறைய புஸ்தகம் வேற புஸ்தகம்லாம் இருக்கு, கடையில் போனீங்கன்னா நிறைய படங்கள்லாம் போட்டு தோணும், கருத்து சொல்றோம். அந்த புஸ்தகங்கள் இல்ல, பொது அறிவு உள்ள புஸ்தகங்கள். நேரத்தை காப்பு அவன் படிச்சுட்டு ஒரு 2வது பக்கத்துல வரும்போது, அந்த மனுஷன் தேவனை அறியாத மனுஷன் தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அவர் நிறைய கண்டுபிடிப்பாளர், அவர் நேரத்தை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து, நேரத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார், தாமஸ் ஆல்வா எடிசன் நேரத்தை எப்படி பயன்படுத்தினார் என்பதற்கு ஒரு குறிப்பாக எழுதியிருந்தார் நேரத்தை பற்றி. அப்போ அங்க ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் பத்திரிகையாளர்களும் சிலர் பேட்டி காணும்படியாக அவரிடத்துல போயிருக்கிறாங்க.
அவரை போய் சில காரியங்களை பேட்டி காணும்படியாக உள்ள போய் இந்த அறைக்குள்ள பேட்டி கண்டு அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது அந்த அவங்க இருந்த அந்த அறையினுடைய கதவை தள்ளுகிறாங்க. தள்ளும் போது நீங்க பார்த்ததெல்லாம் எப்படி, அப்படி இந்த பேட்டியில கண்டதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி வெளியே கூட வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க சில அந்த அறையில் உள்ளவங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து அவங்க சொன்னாங்க, இந்த கதவை தள்ளுவதை மட்டும் நீங்க லகுவாக்கி இருந்தா உங்களுடைய வேலையெல்லாம் சிறப்பானதா இருக்குன்னு சொன்னாங்களாம். இந்த கதவை தள்ளுகிற நேரம் தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளுறதே லேட் ஆகுது, தள்ளிட்டு தான் வெளியே வர வேண்டியதுன்னு சொன்னாங்களாம். அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரு, இந்த கதவை தள்ளுகிற நேரத்தை கூட வீணாக்காதபடிக்கு அதை குறித்து நான் ஒரு வேலை செய்ய பின்னால போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த கதவை தள்ளும் போது கதவுல இருந்து அங்க ஒரு வால் கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கிருந்து அந்த கதவை ஒவ்வொரு முறை தள்ளும் போதும் தொட்டிலிருந்து தண்ணி எடுத்து கதவை மூடும் போதும் தண்ணி வெளியே கொட்டுற மாதிரி என்ன செய்கிறாங்க செஞ்சு. அப்போ அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படியாக அந்த கதவிலிருந்து ஒரு என்ன செய்யப்படுற ஹைட்ராலிக் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறை கதவை தள்ளும் போது அந்த கதவை தள்ளுகிற நேரம் கூட நமக்கு தண்ணீர் பாய்கிற நேரமா மாறுது. நேரத்தை காப்பது என்பது ஒரு செகண்ட் கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு, ஒரு தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற மனுஷனுக்கு, ஒரு சபையில வருகிற ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் கவனிங்க, ஆண்டவருக்கு நேரத்தை குறித்து நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். மற்றவங்களை குறித்து பேசக்கூடாது. தேவையில்லாம வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போயிட்டு தேவையற்றதெல்லாம் பார்க்க கூடாது. அவன் என்ன கருத்து சொல்றான், இவன் என்ன கருத்து சொல்றான், நம்ம கருத்தையே பார்க்க முடியல பைபிள்ல. அவன் கருத்தை நம்ம எதுக்கு கேட்டுட்டு ஸ்தோத்திரம். நம்மளே பாடி இன்னும் பிராக்டிஸ் பண்ண முடியல, அவன் பாட்டிலே கேட்டுட்டு எத்தனை முறை தான் எடுக்கிறது ஸ்தோத்திரம். இப்ப நேரத்தை நிறைய வேஸ்ட் பண்றாங்க. நிறைய நேரத்தை காப்பது குறித்து கவனமா இருங்க. உங்களுக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா கவனிங்க. உங்களுக்கு எத்தனாயிரம் பேருக்குள்ள உங்களை இந்திய தேசத்துல தெரிந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு. அதை குறித்து கவனமா இருங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க தெருவுல எத்தனை பேர் சுவிசேஷம் கேள்விப்படாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பாரம் உங்களுக்கு இருக்குதா? நேரத்தை குறித்து கரிசனை இருக்குதா? உங்கள் நேரங்கள் எப்படி செலவிடப்படுகிறது? கவனமா இருக்க வேண்டும். இயேசு சொன்னாரு, இன்றைக்கும் நாளைக்கும் கூட நான் ஊழியம் செய்வேன். சாகுற வரைக்கும் ஊழியம் செய்தார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுது. அந்த துடிப்பும் அந்த எண்ணமும் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். நான் பிறந்தது 1969. நான் பிறக்கும் போது இந்திய தேசத்தில் உள்ள மக்களுடைய கணக்கெடுப்பு பார்க்கும்போது 54 கோடி. நான் பிறக்கின்ற போது இந்திய தேசத்தினுடைய மக்களுடைய கணக்கெடுப்பு பார்க்கும்போது 54 கோடி. இன்றைக்கு எத்தனை கோடி இருக்கிறாங்க சொல்லுங்க? இன்றைக்கு எவ்வளவு? 143 4 144 கோடியே வச்சுங்க. வந்துருச்சு 144 கோடி வந்துருச்சு. அப்போ நாம் பிறந்த பிறகு இந்திய தேசத்துல எவ்வளவு பேர் பிறந்திருக்கிறாங்க? 90 கோடி பேர் வந்திருக்காங்க. எவ்வளவு பேரு? அப்போ இன்றைக்கு 144 கோடியில ஒரு மனிதனாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். என்னை பற்றி நான் சொல்றேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஸ்தோத்திரம். நானும் ரட்சிக்கப்பட்டேன், எதாவது கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? தேவனை ரட்சித்திருக்கிறார். நான் தேசத்துக்காக ஆண்டவராக நிற்பேன்னு நினைக்கிறீங்களோ? எனக்கு தெரியல. ஆமென். அப்போ உங்களை பற்றி கணக்கு என்ன? உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் என்ன? இத்தனை கோடி ஜனங்கள் நடுவில் உங்களை என்ன தெரிந்திருக்கிறாரு, எதற்கு தெரிந்திருக்கிறார்? அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? வந்தது திரும்பவும் விதிமத்தா போவோம், டைம் கிடைச்சா சர்ச்சைக்கு போவோம், ஜெபம் அதை பற்றி பிறகு யோசிப்போம். அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஓடுது. ஊழியர் சொல்லுகிற காரியங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறோம்? நேரத்தை குறித்து சொல்றாரு எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? ஊழியத்தில் எத்தனை பேர் துடிப்புள்ளவர்களா இருக்கிறோம்? ஜெபங்கள் எத்தனை பேர் கவனமா நம்ம கலந்து கொள்கிறோம்? அல்லேலூயா. மட்டும் சரியா அப்போஸ்தலன் பவுல் அதான் சொன்னாரு, என்னை பார்க்கிறீங்க, என்னிடத்துல எதை காண்கிறீர்களோ, என்னிடத்துல எதை கற்றுக்கொள்கிறீர்களோ அதையே நீங்களும் செய்யுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றாரு. நீ வேற ஒன்றும் யோசிக்காதீங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்க வேண்டும், வேற எல்லாம் யோசிக்க வேண்டாம். அன்னுடைய பிள்ளைகளே, அழைப்பின் நோக்கம் நமக்கு புரியணும். எஸ்தர் வாழ்ந்த காலத்துல 5 லட்சம் பேர் யூதர்கள் இருந்தார்களாம். சூசான்ல மட்டும் 50,000 பேர் இருந்தார்களாம். அந்த 5 லட்சம் பேருடைய மரணத்தை காப்பாற்றுகிற ஒரு பொறுப்பு எஸ்தர் மேல விழுந்திருந்தது. கவனிங்க, அவள் ஒருத்தி ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்றைக்கு 144 கோடி ஜனங்கள் நடுவில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேரை விட்டுருவோம்? அத்தனை ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை ரட்சிக்கப்பட்ட சபைக்குள் இருக்கிற, இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேல ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
ஒரு ஆத்மாவை கூட விடாமல் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னா இயேசு சிலுவையில ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். அழுகிற ஜனங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கல, அழுகிற ஜனங்களிடத்துல சுவிசேஷம் சொல்ல, அழுகிற ஜனங்களை ஆதாயப்படுத்த, அழுகிற ஜனங்களை கிறிஸ்துவனை தான் நமக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே கவனிங்க, யோசேப்பு காலத்துல எத்தனை பேர் கொடுக்கப்பட்டிருந்தாங்க? அவங்க சந்ததியில எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான. ஆனா அவங்க குடும்பத்துல 72 பேர் இருந்தாங்க. அந்த 72 பேரை காப்பாற்றுகிற கடமை யோசேப்புக்கு இருந்தது. அதனாலதான் அவளை பாடு சகித்தான், அவளை துன்பத்தை சகித்தான். இந்த எல்லாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் உள்ள பிள்ளைகளை பார்த்தா பாடு துக்கம்னா என்னன்னு தெரியக்கூடாது, அப்படித்தான் வளரணும்னு நினைக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க. காசு பணங்களை குறித்து கவலையே இருக்கக்கூடாது, தாராளமா கையில இருக்கணும். கஷ்டப்படுறதா அப்படின்னா என்னன்னு தெரியக்கூடாது, உழைப்பா அப்படின்னா என்னன்னு நம்ம உள்ள போகக்கூடாது, தூக்கம் இல்லாமையா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியக்கூடாது. கவனிங்க, இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள் சோம்பலா இருக்கு, நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. என் காலம் எதுவா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு உழைப்பு அதிகமா இருந்தா தான் பலன் அதிகமா பரலோகத்தில் இருக்கும். மற்றவங்களை பார்த்து சோம்பலா இருக்கக்கூடாது, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்க கூடாது, நல்லா உழைக்கணும், தூக்கத்தை நல்லா தியாகம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியலன்னா, விடிய காலையில விழித்திருந்து தேசத்துக்காக ஜெபிக்க முடியல, சபைக்காக ஜெபிக்க முடியல, உலகங்களை முடக்க முடியல, சோம்பல் இருக்குன்னா நீங்க என்ன கஷ்டப்படுவீங்கன்னு கேட்கிறேன். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு 85 கிலோ பாரமுள்ள சிலுவை மரத்தை எடுத்துக்கொண்டு கொல்கத்தா மலைக்கு போய் நமக்காக சிலுவையில அத்தனை பாடுபட்டாரு. அந்த சிலுவை காட்சியை கண்டா எல்லா இருதயமும் நொறுங்கி போகாம அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை என்ன ரட்சித்தாரு. நம்ம இயேசுக்கு என்ன செய்யலாம்? ஆமென். இதுவரை ஒருவேளை நீங்க புரியாம இருந்தா, தெரியாம இருந்தா, செய்ய முடியாம இருந்தா, இனி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, வேதத்தை வாசிங்க, உங்களுடைய அழைப்பை நீங்க விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. என்னாகமத்தில் 12 பேர் அழைக்கப்பட்ட போது 20 லட்சத்துல 12. அப்போஸ்தலர் 12 பேரை இயேசு தெரிந்து கொள்ள அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட போது 20,000 12. அவங்க அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். கவனிக்க, இத்தனாயிரம் பேருக்கு நான் ஒரு முன்மாதிரி, நான் ஒருவன் அவர்களில், என் தேவனுக்காக நான் ஒருவன் அவர்களில். எப்போதும் அந்த கவனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பள்ளியில நீங்க போகிறீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க 2 பேர் தான் இருக்கலாம். கல்லூரிக்கு போகிறீங்க, ரட்சிக்கப்பட்ட உங்க கிளாஸ்ல ஒரு ஆள் தான் இருக்கலாம். கவனிங்க, அந்த கல்லூரியில ரட்சிக்கப்பட்ட 2 பேர் தான் இருக்கணும். அந்த 2 பேர் தான் அந்த கல்லூரிக்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சபையில் இருக்கிறீங்க, இந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, இந்த கிராமத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நாம தான், இந்த வட்டாரத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நாம தான். அப்படி என்கிற எண்ணத்துல நம்ம உலகால் படிடுவோம் என்றால், தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால், நம்ம கேர்ஃபுல்லா கவனமா இருப்போம் என்றால், ஒரு நாள் நம்ம ஓட்டம் வீணாகாது. ஆமென் அல்லேலூயா. இந்திய தேசம் சுதந்திரம் அடையும் போது இந்திய தேசத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாங்க? இந்திய தேசத்துல 1947 தானே சுதந்திரம், வெறும் 34 கோடி ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மனுக்குலம் பெருகிட்டே இருக்குது, மனுக்குலம் பெருகிட்டே இருக்குது. டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. என்னுடைய காலத்துக்கு பிறகு டபுள் ஆச்சு. அந்த காலங்களை பார்த்தா குறுகிய காலத்துக்குள்ள எத்தனையோ மடங்கு கூடி போச்சு. ஆமா, இந்த மக்கள் மேல நமக்கு கரிசனை வேண்டும், இவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய எண்ணம் வேண்டும். முதலாவது அடிப்படையா அந்த அன்பு இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும். ஆமென். கரிசனையற்ற ஒரு தேவ மனிதன் தேவனுக்காக வாழ்வது, அவன் வாழ்கிறேன் என்று சொல்வது முடியாது. அந்த அன்பு நிறைந்தவர்களாக, பாசம் நிறைந்தவர்களாக, தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களாக, பரிசுத்தவான்கள் மீது பற்றுள்ளவர்களாக, தேவனுக்காக எழுபவர்களாக நாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை குறித்து தேவன் சொல்லும் போது சும்மா சொல்ல. கவனிக்க, என்னாகும் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்தை தேவன் நேர போக்குக்காக எழுதி வைக்கிற ஒவ்வொருத்தன் பேரையும் ஆண்டவர் கூப்பிடுவார். என்ன சொல்றீங்க? ஒவ்வொருத்தன் பேர் என்ன செய்வார் ஆண்டவர்? எப்பா ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த ஐயா தலைவனே, 12 பேர்ல செய்தி கொடுத்த மணவாளனே, என்ன செய்தி கொடுத்த? அவன் பேர் என்ன? சம்பவாவா? என்ன பேரு? ஆமா, கூப்பிடுவார். ரூபன் கோத்திரத்துல உங்களையும் பேர் சொல்லி கூப்பிடுவார், என்னையும் பேர் சொல்லி கூப்பிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். பேர் சொல்லி கூப்பிடுவாரா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுவார், ஆனந்தம் பொங்கிடுமே. பாட்டு பாடுவோம், சரிங்களா? ஆனா என்ன பேரை சொல்லி எதற்காக கூப்பிடுவார்? காலேப் மாதிரி சொல்லுவாரா? என் தாசனாகிய காலேப், அவன் வேற ஆவி உள்ளவன், அவன் எனக்காக நிற்கக்கூடியவன், அவன் சபைக்காக நிற்கக்கூடியவன், வாக்குத்தத்தங்களுக்காக நிற்கக்கூடியவன், தேவ ஜனங்களுக்காக நிற்கக்கூடியவன், அவன் அற்புத அடையாளங்களுக்காக நிற்கக்கூடியவன், என் அற்புதத்தை கண்டவன், அவன் எனக்காகவே வாழ்வான் என்று சொல்லி உங்களை என்னை குறித்து சாட்சி சொல்லுவாரா? அப்படி சொல்லுவார் என்றால் நீங்க பாக்கியவான்கள்.
இல்ல அந்த 12 பேரையும் வேற வேற பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு, ராசா வா நில்லு, வரிசையா நில்லுப்பா, பிரதிபலன் தருவார் அப்படி சொன்னா யோசுவாவுக்கும் காலேபுக்கும் கொடுத்த அந்த பலன். இன்றைக்கு பிரசங்கம் கூட நம்ம நிறைய காரியங்கள் செயல்பட எத்தனை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம வந்தது வீணாக போகாது. ஆகவே இன்றைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இயேசுவிடத்துல பலன் உண்டு. முழங்கால் படிடுவோம். அழைப்பும் அர்ப்பணமும் நமக்கு தேவை. அழைக்கப்பட்ட அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள், அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நான் இயேசுவுக்காக, நான் ஊழியத்துக்காக, நான் என் குடும்பத்துக்காக, நான் சபைக்காக, நான் ஊழியக்காரருக்காக, நான் என் தேசத்துக்காக சொல்லுங்க, நான் என் ஜனத்துக்காக கொஞ்ச நேரம் நான் அர்ப்பணிப்பேன். சோத்திரம் எல்லாரும் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த எண்ணங்கள் இல்லாத எவ்வளவு காலம் ஓடினாலும் அந்த பலனை பார்ப்பது கடினமான காரியம். ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் சோ பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம் எல்லாரும். பேசினார். இனி நீங்க வாழ்க்கிறவங்க எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுவீங்களா? தேவ கிருபைக்கு, தேவ பிரசன்னத்துக்கு, தேவாவினுடைய ஆளுகைக்கு ஆமென். அழைப்பு தெரியுமே, எவ்வளவு ஜனங்கள் மத்தியில் எப்படி அழைத்தாங்க புரிந்திருக்கிறோமே. ஆமென். அர்ப்பணம் தேவை நமக்கு. இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சத்தாரா மாதா வியாந்தரா பௌதரா வியாந்தரா